அதாவது பரிகாரம் உங்க லைஃப்ல வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா, இப்ப எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் வந்து பார்த்தேள் அப்படின்னா, அது வந்து அந்த விஷயம் நடக்கிறது தான் வந்து ஒரு ப்ராசஸா நடக்கும். அதாவது ஒரு விஷயத்த யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சு வைப்பா. ஆரம்பிச்சு வச்சவாளே வந்து நடுவுல ப்ராசஸ்ல வரமாட்டா. ப்ராசஸ்க்கு இன்னொரு ஒரு டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாரி ஒரு விஷயத்த க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவா. இது எல்லாமே நம்ம லைஃப்ல வந்து நேச்சுரலா, கோயின்சிடென்டலா நடக்கும். நல்ல டைம் இருக்கும்போது சில செட் ஆஃப் பீப்பிள் நீங்க ஒரு இடத்துல இருப்பீள். பிளேஸ், பீப்பிள், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன்ல லைஃப்ல இருக்கும். அதே மாரி டைம் நன்னா இல்ல அப்படின்னா, அப்ப சில மனிதர்கள் உங்களோட இருப்பா. நீங்க சில இடத்துல வசிச்சிருப்பீள். சில இடத்துல வந்து சில விஷயங்கள, சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருப்பீள். அது நல்ல டைம் வரும்போது உங்க கிட்டக்க அவ யாருமே இருக்க மாட்டா. அந்த பொருளை நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த இடத்துல இருந்து நீங்க மாறி இருப்பீங்க. இது வந்து அலைன்மெண்ட்னு பேரு. இதுக்கு பேரு சாதாரணமா பேட் கர்மா இருக்கிறவாளுக்கும் பாவ கர்மா நிறைய இருக்கிறவாளுக்கும் கடவுள் வந்து என்ன பண்ணுவார்னா, ஜெனரலி பீப்புள், பிளேஸ், ஆப்ஜெக்ட், அதாவது அவ இருக்கக்கூடிய இடம், அவ அலைன் ஆயிருக்கக்கூடிய மனிதர்கள், அவ யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுவார்.